ஜனனி, உங்களால பிக் பாஸ்ல இருந்த 70 நாளை மறக்க முடியுமா? மறக்கவே முடியாது. ஏதாவது ஒரு நாளை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. நான் எலிமினேட் ஆகி வெளியில வந்தது அது கொஞ்சம் எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள் தான். கஷ்டமான்றதை தாண்டி உசிரே ட்ரெய்லர்ல அந்த கடைசி ஒரு கட்டு வந்து பார்த்தேன். வாழை இலை மேல அவரு பின்னாடி நீங்க முன்னாடி மழை பெய்யுது. எப்படி இருந்துச்சு அங்க? ஐயோ வாழையில சின்னதா இருக்கே, ரஸ் நனைய போதே அப்படிதான் எனக்கு தோணுச்சு. பட் ஓகே, அது ஒரு ராகவா என்னை விட்டுட்டு போக மாட்டேன். ராகவா என்னை விட்டுட்டு போயிடாதடா. போகவே மாட்டேன். ஆனா என் பேர் ராகவா இல்ல, யோகி. ஜோகி. ஆனா என்ன செய்யற, ராகவா தான் இவன் மைண்ட்ல நிக்குது. சரி ஓகே, இப்ப ஜோகி சொல்லவா? நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. யோகி என்னை விட்டுட்டு போக மாட்டீங்களா? போக மாட்டேன் தானே? விட்டுட்டு போக மாட்டேன். ஜனனி, யோகி. உங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லயே வந்து பார்த்தோம். வெற்றிமாறன் பேரை பார்த்திருக்கீங்க. ஒருவேளை எஸ்டிஆருக்கு பேரா ராஜன் வகையரா நடிக்கிறாங்களோ, ஒருவேளை வடச்சென்னையில தனுஷாருக்கு வந்து இன்னொரு ஒரு பேரா வர போறாங்களோ அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. அப்படியா? கருப்பு சூர்யா சாருடைய படம் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டைரக்ஷன் பண்றாங்க. நடிச்சிருக்கீங்க கரெக்டா? நடிச்சிருக்கேன். ஓகே. சூர்யா சாரோட நடிச்சது தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உசிரை படத்துக்காக ஸ்ரீலங்கால இருந்து தமிழ்நாட்டோட உசிறு எங்க பக்கத்துல இருந்து உட்கார்ந்துருக்கு. ஹாய் ஜனனி, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஆக்சுவலா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து நிறைய நிறைய படங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலா வந்து உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். நானே டீம்கிட்ட சொன்னேன், எதுக்குண்ணே லைட் எல்லாம் வேணானே, ஆல்ரெடி ஒரு நிலா வருதுன்னு இல்ல அப்படின்னு. ஆமா 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 சொன்னேன் அப்படின்னு நம்பிக்கோங்க. நான் வந்து நிறைய பேர் வந்து ஃபியூச்சர்ல உங்களை கேட்கலாம். ஐ மீன், பொண்ணு பார்க்கும்போது 300 பவுன் வேணும், 500 பவுன் வேணும் அப்படின்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவலைப்படாதீங்க, எங்களை மாதிரி பசங்களுக்கு, ஐ மீன் நிறைய பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க, 50 கிலோ தங்கமே போதும் அப்படின்னு. ஓகே ஓகே. ஆக்சுவலா உங்களுக்கு கால் வந்து உசிரை படத்தோட ஷூட்டிங்லயோ கால் அடிபட்டது அப்படின்னு கேள்விப்பட்டோம். என்னாச்சு, எப்படி விழுந்தீங்க? அது ஓகே, இன்னொரு மூவில அது ஒரு லைட்டா தான், பட் ஓகே. அப்படியா? ஆக்சுவலா வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டு பசங்களோட பாசம் அதிகம் உங்க மேல வச்சுட்டாங்க. அந்த பாசம் வழுக்கி விழுந்துருச்சு. அது பரவாயில்ல, அது ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா ஏதாச்சும் ஒண்ணு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நாம எடுத்துக்க வேண்டியதா. ஓ அப்படியே இருக்கு. அப்படி. ஓகே. ஆக்சுவலா உசுரே அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் நவீன் அவருடைய இயக்கத்துல பண்ணிருக்கீங்க. சித்தூர் பேஸ்டான ஒரு கதை. ட்ரூ ஈவென்ட் சொல்றாங்க. ஒரு ட்ரூ ஈவெண்ட் நடிக்கும் போது கண்டிப்பா எமோஷனல் விஷயங்களா இருக்கும், எல்லாமே தானா அப்படியே வந்துரும்ல. ஜனனிக்கு எந்த இடத்துல வந்து உசுரை வந்து ஐயோ அழிக்குதுரா அப்படின்னு இருந்தது? எனக்கு வந்து அது எப்படி சொல்லலாமான்னு தெரியல. படம் பார்த்த பிறகுதான் அது உங்களுக்கு புரியும். ஓகே. நிறைய சீன்ல எனக்கு, ஏன்னா அது உண்மையான ஸ்டோரின்னு சொன்னதால வந்து நிறைய சீன்ல ஐயோ, ஏன்னா நடிக்கும் போது நமக்கே ஐயோ என்ன இது இப்படி இருக்கு, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்போ உண்மையிலுமே அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான விஷயம் போய்கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோலாம் நடக்குது. ஸோ நடிக்கும்போது ரியலா எனக்கே நான் யோசிச்சிருக்கேன், இந்த மாதிரிலாம் நடந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியே ஃபீல் பண்ண வெளிக்கிட்டேன். ஆமா, இல்ல அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு நடந்திருக்கும் போது நான் அந்த மாதிரி தான் யோசிச்சேன் நான். ஆனா ஓகே, ஏதோ பாவம் அந்த மாதிரி தோணும் எனக்கு. ரியல் ஸ்டோரின்னு படியா சில இடத்துல எனக்கு ரொம்ப கவலையா தான் இருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்காம விட்டா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணும். ஓகே. ஃபுல்லா சொல்ல முடியாது, நான் படத்துக்கு அப்புறம் தான் நீங்க போய் பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க, பாருங்க. தான் பார்க்கணும். ஆமா கண்டிப்பா பாப்போம்ல. ஏன்னா நீங்க பாப்பீங்க தானே? கன்ஃபார்மா பாப்பேன். என்ன பார்க்காட்டி உங்களோட அட்ரஸ் தெரியும். என்ன காலர்லாம் படிச்சு விடுறீங்க, அடிப்பீங்க போல. இல்லங்க. ஓகே. அதுவும் இல்லாம ட்ரெய்லர்லயே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, யாரா அந்த பொண்ணு திமிரு பிடிச்ச பொண்ணா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. திமிரு பிடிச்ச பொண்ணா நீங்க? அதுல இல்ல, அதுல பாவங்கண்ணா. இதுல இப்ப பாவம் தான். இப்ப திமிரு பிடிச்ச பொண்ணு உண்மையாவும் இல்ல, அங்கேயும் இல்ல. அப்ப எதுக்காக டைரக்டர் வந்து திமிரு பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லிட்டு எங்க ஜனனியை வந்து சொல்ல முடியும்? ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணா யோசிச்சு பாக்கட்டுமே என்று கூட இருந்திருக்கலாம். ஓகே. அப்படி ஒருவேளை இருந்தா
அந்த மாதிரி. உண்மையில இருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். உண்மையில இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் சில இடங்கள்ல. ஏதோ ஏதோ இருக்கு போல எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் இல்ல, சில இடத்துல நல்லா இருந்திருக்கும். ஓகே. அதாவது டிஜே அருணாச்சலம் அப்படின்னு சொன்னாலே அவருக்குலாம் பாத்தீங்கன்னா பொண்ணுங்க எல்லாருமே ஃபயர் விட்டுன்னு ஏய் கிறிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் கூட நடிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய பேர் எப்படி இருந்தது? ஐ மீன் ஆன் ஸ்பாட்ல, செட்டுல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு? நல்லா இருக்கும். ஏன்னா, அவருடைய சாங் தான் நான் கேட்டிருக்கேன். ஒரு சில சாங் வந்து அவரே படிச்சாருன்னு எனக்கு படம் நடிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரியும். ஓகே. ஓ! இந்த பாட்டு இவரா படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னுக்கு எனக்கு ஒரு சில பாட்டு தெரியும். அவர் தான் படிச்சிருக்காரு அப்படின்னு. ஏன்னா, அந்த டைம்ல நாங்கலாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்போம். முட்டு முட்டு என்ன முட்டு. ஓகே. ஸ்கூல் டைம் ஆமா. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அதெல்லாம் வந்த பாட்டு. அதால எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. நாங்கலாம் குழந்தை குஞ்சுகள். ஓகே. அந்த மாரி தான். ஸோ அப்படி இருந்து ஒருத்தரோட வந்து நடிக்கும்போது, ஓ! நாங்க வளர்ந்துட்டோமான்னு மாரி ஃபீலா இருக்கும். ஃபீல் வருதா? இல்ல ஓகே. ஏன்னா ஸ்கூல் டைம்லலாம் சின்ன பொண்ணுங்க தானே. ஆமா. ஓ! இப்பயும் சின்ன பொண்ணு தான். இப்பவும் சின்ன பொண்ணு தான். ஸோ அந்த மாரி தோணும். மற்றபடி ஓகே தான். அவரு ஆ ஆன் த ஸ்பாட்ல வந்து நல்ல டெடிகேட்டா தான் இருப்பாரு. ஆம் சீனும் சரி, நடிக்கிறதா சரி எல்லாமே ஓகே. ஓகே தான். ஓகே. உசிரே ட்ரெய்லர்ல அந்த கடைசி ஒரு கட் வந்து பார்த்தேன். வாழை இலை மேல, ஆ அவரு பின்னாடி, நீங்க முன்னாடி மழை பெய்யுது. மழை வருது. அடடே! இத ரீகிரியேட் பண்ணலாமே. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு பார்த்தாங்கன்னா, அத வந்து சூஸ் பண்ணிருவானுங்க. அந்த இதுல வந்து நீங்க என்னலாம் எப்படி பேசியிருந்தீங்கன்னா, நீ ஷூட் எடுப்பாங்களா? எப்ப டேக் வந்து ஓகே சொன்னாங்க? எப்படி இருந்துச்சு அங்க? ம். ஐயய்யோ! ஞாபகம் வருதா? ஞாபகம் வருது. ஐயய்யோ! வாழையில சின்னதா இருக்கே! ரஸ்து நனைய போதே! அப்படியா? ஓகே. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. பட் ஓகே. அது ஒரு விஷுவலா பார்க்கும்போது நல்லா இருக்கும்ல. ஸோ ம். ஓகே இது நல்லா இருக்கு. இது அப்படி யாராச்சும் ரீகிரியேட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. அந்த மாரிலாம் தோணுச்சு. அந்த பேரும் நல்லா இருந்துச்சு. ஆர் ரஞ்சனா ராகவா. ரஞ்சனா ராகவா. அதுல அது நல்லா இருந்துச்சுல்ல. அத நீங்க ஃபீல் பண்ணீங்களா? அது எதுக்காக அந்த பேர் வச்சிருக்காங்க அங்க? பேரு எதுக்காக வச்சேன்னு எனக்கு தெரியல. ஆ. ஆனா அந்த ராகவான்னு கூப்பிடும்போது எனக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த பேரு நல்லா இருக்கும். ம். ரஞ்சனான்னு எனக்கு அது ஃபீல் அவ்வளவா தெரியல. ஏன்னா என் பேர நானே கூப்பிட முடியாதுல்ல. ஓகே. ஆனா அந்த ராகவான்னு கூப்பிடும்போது ஒரு காதல் இருக்கும். ம். அந்த பேர்ல. இருக்கா? ஸோ இருக்கு. இருந்துச்சா? இருந்துச்சு. படத்துல? படத்துல இருந்துச்சு. ஓகே. அண்ட் மெயினா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஏன்னா நாங்க லியோல பார்த்திருப்போம். சாரி கட்டிட்டு தான் பார்த்திருப்போம். இந்த படத்துல வந்து நல்லா அந்த பட்டு சேலைலாம் கட்டிட்டு, பூலாம் வச்சுட்டு, அதாவது முழுக்க முழுக்க வந்து தமிழ் பொண்ணா, கிராமத்து பொண்ணா மாறி இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அந்த சேலை, பூ அது எப்படி இருந்தது? எனக்கு இந்த மாரி கிராமத்து மூவி எல்லாம் பிடிக்கும். ஏன்னா ஓகே. ஒரு மாரி சுடிதாரு, பூ, சாரி, ம். அந்த குழந்தைகள் சின்ன பசங்க அப்படியே ரோட்ல ஓடிட்டு இருப்பாங்க. அக்கா, ம். அந்த மாரிலாம் எனக்கு பிடிக்கும். ஸோ அதில காஸ்டியூம் எல்லாம் அந்த மாரி குடுக்கும்போது, எ நல்லா இருந்துச்சு. காஸ்டியூம் எல்லாம் நல்லா இருக்கும். ம். அதால ம். ம். எனக்கு இந்த காஸ்டியூம் போட்டுக்குவோம் இன்னைக்கு. அடுத்த காஸ்டியூம் வந்து நாளைக்கு போட்டுக்குவோம். அந்த மாரியெல்லாம் அப்படியா? யோசிப்பேன். ஆ. ஓகே. ஸோ நல்லாருக்கும். காஸ்டியூம் ஆ அது ஒரு நானே ஃபீல் பண்ண வெளிக்கிட்டேன். நாம ஒரு வில்லேஜ் பொண்ணுங்க மாரி ஓகே. பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நான் ஓகே. பண்ணிட்டே ஓகே. இருப்பேன். ஆனா எங்க இருக்காங்க தெரியல இந்த மாரி பொண்ணுங்கலாம். நாங்களும் வில்லேஜ்ல ஐயோ! தேடுறோம். நெறைய இருக்கு. அழகான பொண்ணுங்கலாம் இருக்காங்க. பட் அந்த படத்துல பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகா இருந்த மாரி இருந்தது. இருந்துச்சா? இருந்துச்சு. ஓகே. தேங்க் கேமராமேன் வந்து செம்மையா வந்து ஃப்ரேம் ஆமா. வச்சிருக்கிறாரு. அப்படி நீங்க சொல்லணும். சொல்லணும்ல இல்ல உண்மையிலுமே சொல்றேன். கேமராமேன் வந்து அ அந்த ஃப்ரேம் வைக்கிற ஸ்டைல் எல்லாம் உண்மையில நல்லாருக்கும். அடிக்கடி வந்து எங்களுக்கு கேட்பாரு. அ இப்ப சில பேர் வந்து ஃப்ரேம் காட்ட மாட்டாங்க. ஓகே. இவர் கேட்பாரு வந்து, "பாருங்க, பாருங்க" ஆர்டிஸ்ட் அப்படிலாம் சொல்லுவாரு. கேட்பாங்களா? ஆமா. ஓகே. நாங்க போய் பார்ப்போம். ஓகே. நல்லாருக்கும். அதுக்கப்புறம் உண்மையிலுமே சில ஷாட் வந்து எங்களுக்கு ஞாபகம் வராது. ம். அவர் தான் சொல்லுவாரு. ம். ம். "ஆ இது பண்ணுங்க ஜனனி நல்லாருக்கும். இந்த மாரி ட்ரை பண்ணலாம்" அப்படின்னு சொல்லி அது சாங் ஷூட்லாம் வந்து அவர் தான் ஐடியா குடுத்து, மொட்டை மாடிலலாம் எடுத்தனாங்க ம். நாங்க. ஓகே. ம். அதாவது டைரக்டர் நவீன் ஒரு டெபியூ டைரக்டரா வந்து வராரு. ஈவன் இப்ப நீங்க வந்து அடுத்தடுத்து படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நெறைய ரியாலிட்டி ஷோஸ் தாண்டி படம்னு இப்படி வர ஆரம்பிச்சிட்டீங்க. ம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஒரு புது டைரக்டரா இருந்தாலும், இப்ப நீங்களும் வந்து இப்ப அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து ரொம்ப ம். முக்கியமான ஒரு ஸ்டெப்பா இருக்கும். ம். இந்த படத்துல நம்ம கை வைக்கிறோம்னா, அடுத்து நமக்கு வந்து குரோத் இருக்கணும். லைஃப் ரொம்ப முக்கியமானதுன்னு இருக்கும். எந்த இடத்துல இந்த படம் பண்ணலாம்? டைரக்டர் நவீன் வந்து பண்ணா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற ம். எங்க அந்த நம்பிக்கை வந்துச்சு? அவர் ஃபர்ஸ்ட்டு ஸ்டோரி சொல்லும்போதே எனக்கு அது புடிச்சிருந்துச்சு. ம். ம். ஏன்னா, அவ்வளோ ஒரு அ மெனக்கெட்டு, அவ்வளோ டீட்டெயில்ஸா சொன்னாரு. ஓகே. ஆ நெறைய பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க. ம். ம். நெறைய பேர் சொல்ல மாட்டாங்க. பாதி பேர் கேட்க மாட்டாங்க. ஓகே. அவ்வளோ டீட்டெயில்ஸா. ஆனா நான் கேட்பேன். ஏன்னா, பாதியில நடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாரி சீன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு பயம். அதால ம். ஃபுல்லாவே நான் கேட்பேன்.
அவர் சொன்ன விதம் வந்து எனக்கு உண்மையிலுமே பிடிச்சிருந்துச்சு. அந்த ரியலாவே ஒரு ஸ்டோரி நமக்கு நடந்தா ஃபீல் பண்ணி சொல்லுவாருல்ல, அதே மாரி தான் ஃபீல் பண்ணி சொன்னாரு. ஓகே. அந்த ஸ்டோரி சொன்னது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஓகே சொல்லிட்டேன். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த ட்ரெய்லர்லயே வந்து உசிரை ட்ரெய்லர்லயே ஃபுல்லா வர ஒரு டயலாக் தான் வந்துட்டு இருக்கு. "என்ன விட்டு போயிறாதடா, என்ன விட்டு போயிற மாட்டேன்டா, டேய் என்ன விட்டு போயிறாதடா" அப்படின்னு இருந்துச்சுல்ல. ஆ. அது படத்துல எத்தனை தடவை போச்சு, எத்தனை டயலாக் இருக்கு இந்த ட்ரெய்லர்ல எத்தனை டயலாக்னா எத்தனை டயலாக் இருக்கு, ஏதோ சம்திங் அதுல இருக்குன்னு தெரியுது, அதனால கேட்கிறேன். ஒரு 5, 6 தடவ வரும். ஓகே. ம். 5, 6 தடவையும் வந்து ரொம்ப 5, 6 தடவையும் 5, 6 தடவையும் ஹீரோவ பார்க்கும்போது, இல்லாட்டி ஏதாச்சும் எமோஷனல் சீன் வரும்போது, ஓகே. ஏதாச்சும் ஃபீலிங்ஸா கவலையா இருக்கும்போது வரும். ஓகே. ம். இதுவரைக்கும் யார்ட்டயாவது போய் அவங்ககிட்ட போய் என்ன விட்டு போயிறாதடா எப்ப என்ன விட்டு போயிடுவேன். அப்படிதான் தோணும். அப்படியா? என்ன நீங்க எல்லாத்துக்கும் அது தக்காவே பதில் சொல்றீங்க, எனக்கு புரியவே இல்ல. அப்படியெல்லாம் இல்லைங்க. நார்மலா சொல்றேன். ம். எப்படி சொல்றேன்? லைஃப்ல வந்து யாரையுமே நம்ப முடியாது. அதனாலயே வந்து யா எப்படி நம்மகிட்ட பேசுற ஒரு மாரி பேசுவாங்க. அப்ப நாம தோணும். இவன் எப்ப விட்டுட்டு போவான்? இவ எப்ப விட்டுட்டு போவா? ஏன்னா நமக்கு தெரியும். ஸோ நமக்கு அதாலயே அது மாரி தோணும். ஓகே. இப்ப கூட இன்டர்வியூ முடிஞ்சா நான் விட்டுட்டு போயிருவேன். 2 பேரும் அங்கங்க. இப்ப இன்டர்வியூ முடிஞ்சா நீங்க போயிருவீங்க. நான் உங்கள விட்டுட்டு போயிருவேன். ஸோ லைஃப்ல எல்லாருமே எல்லாரையும் ஒரு கட்டத்துல விட்டுட்டு தான் போவோம். இத நான் எப்படி எடுத்துக்கிறேன்? நைஸ் ஆக்சுவலா. அந்த டயலாக் இருக்குல்ல, அந்த டயலாக் எனக்கு இப்ப சொல்லி காமிங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு 3 மெத்தட்ல சொல்லியிருந்தீங்க. ட்ரெய்லர்ல மட்டுமே. ராகவா என்ன விட்டுட்டு போமாட்டல்ல. ஆ போமாட்டேன். ராகவா என்ன விட்டுட்டு போயிடாதடா. ம். போகவே மாட்டேன். ஆனா என் பேர் ராகவா இல்ல. யோகி. ஜோகி. ஆனா என்ன செய்ற ராகவா தான் என் மைண்ட்ல நிக்குது. சரி ஓகே. இப்ப ஜோகி சொல்லவா? ம், ம். ஓகே. ஜோகி என்ன விட்டுட்டு போமாட்டியல்ல? போமாட்டேன். ஓகே. என்ன விட்டுட்டு தாராளமா. போக மாட்ட தானே? தாராளமா விட்டுட்டு போமாட்டேன். ஓகே. ஜனனி, யோகி. ஜோகி. போச்சு. ஓகே. ஆக்சுவலா மந்த்ரா மேம் அவங்க வந்து அம்மாவா ம். நடிச்சிருக்கிறாங்க. எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஏன்னா நாங்க ரொம்ப வருஷத்துக்கு ம். அப்புறமா நாங்க தமிழ் சினிமால நாங்க வந்து பார்க்க போறோம் அவங்கள. எப்படி இருந்தது அவங்க கூட நடிக்கும்போது? உண்மையிலுமே அவங்களோட நடிக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. ஓகே. ஏன்னா, அவங்க அதுல ரியல் அம்மா மாரியே எனக்கு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. ம். சரியா செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்மளேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 பேரையும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. புள்ள மாரியே இருக்கு. நீங்க உங்கள 2 அவ பேரும் பக்கத்துல வச்சு பார்த்தா, அம்மா வந்து புள்ளடா. அம்மா ஆமா புள்ள அப்படிதான் மாரி. இருக்கு. அவங்க சொல்லுவாங்க. அப்போ கொஞ்சம் எனக்கு கன்னம் கொஞ்சம் பப்ளியா இருந்துச்சு. அப்ப ம். அவங்க அத சொல்லுவாங்க. ம், 2 ம். பேரையும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் அப்படிதான். அ நல்ல டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். எனக்கு நிறைய சீன்ல வந்து சொல்லுவாங்க. இந்த மாரி என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு. ம், ம். பார்க்க அந்த படத்துல அவங்க வந்து அப்படி பயங்கரமா இருப்பாங்க. ஓகே. ஆனா வந்து அப்படியே முடிச்சோனே சிரிச்சுருவாங்க. ஓகே. சரியான சாஃப்ட்டா இருக்கும். ஓகே. அதாவது பொதுவாவே சொல்லுவாங்கல்ல, இந்த பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு சர்டைன் ஏஜ்க்கு அப்புறமாவே ம். அம்மாவ கூட சண்டை போடுறதே வேலையா இருக்கு. ஆஹா. கரெக்ட் தானா? கரெக்ட். கரெக்ட்டா தானே சொல்றேன்? ஏன் அப்படி கரெக்ட் சண்டை தான். போட்டே இருக்கீங்க? அம்மா பாவம் இல்லையா? பரவால்ல பசங்க கூட ஒரு டைம் அம்மாவ புரிஞ்சுக்கிறாங்க. அம்மாட்ட சண்டை போடுறது இல்ல. ஏன் பொண்ணுங்க சண்டை போடுறீங்க? ஏன்னா பொண்ணும் எப்ப சண்டை போடாம இருந்திருக்காங்க. ஓகே. நம்ம அம்மா தானே ம். அப்படின்ட்டு ஒரு பாச போராட்டம். பாச போராட்டம். இப்படி சொல்லி தப்பிச்சிடுறது. வீட்ல போய் என்னன்னு உங்க அம்மாட்ட திட்டுலாம் வாங்கியிருக்கீங்களா நீங்க? அவங்க பெரும்பாலும் எனக்கு திட்டுறது குறைவு. ஏன்? நான் ரொம்ப யோசிப்பேன் அப்படின்னு. ஓ! அப்ப நீங்க அவங்க நல்ல புள்ள கிடையாது வீட்ல. அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு நான் ஃபீல் பண்ணிருவேன் அப்படின்னு. ஓகே. திட்டுவாங்க. ம். ஆம், திட்ட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சில திட்டு அவங்க திட்டுவாங்க. நான் வாங்கியே ஆகணும்ன்ற பட்சத்துல வாங்கித்தான் ஆகணும். அப்படிலாம் வாங்கிருவேன். மற்றபடி எல்லாத்துக்குமே திட்ட மாட்டாங்க. ஓகே. ஸோ டோட்டலா உசிரை வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து பார்க்குற ஆடியன்ஸ் எங்களுக்கு வந்து குடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு லவ் பண்ணினா, அந்த ராகவா மாரி ஒரு பையன லவ் பண்ணணும்னு தோணும். அப்படியா? ஆமா. ஓகே. ஆ ஒரு லவ் பண்ற பையனா இருந்தா ராகவா மாரி இருக்கணும்னு தோணும். ராகவா மாரி இருக்கணும்னு தோணும். ஓகே. லவ்வுன்னா இது ஒரு லவ்டா அப்படின்னு சொல்லலாம். ம், ம். அந்த மாரி இருக்கும். ஓகே. ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. ஓகே. எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லும்போது, ஆடியன்ஸ்க்கு இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும்டா. இவங்க கண்டிப்பா வந்து டச் ஆகும். மனச வந்து பிழிஞ்சு எடுத்துரும்னு தோணும்ல. எப்ப தோணுச்சு உங்களுக்கு? ஸோ நான் அப்படியே சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டோரி வெளியில ஸ்டோரி வெளிய வந்துரும். வந்துரும். ஆ எல்லாத்தையும் வந்து இன்டர்வியூல உட்கார்ந்துட்டு கேட்கக்கூடாது. கேட்கக்கூடாது. அங்க வந்து பார்த்தா தான் தெரியும். ஆ. ஏன்னா அது கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா,
அப்படியே டோட்டலாவே வேற. ஓகே. அது இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஸ்டோரியா இருக்கும். எதிர்பார்க்காத ஒரு ஸ்டோரி நாங்க வந்து எதிர்பார்க்கலாம். ம். அந்த ஸ்ரீலங்காலலாம் இடம்லாம் ரொம்ப ரேட்டு கூட, காஸ்ட் ஆ. ஆஃப் லிவிங் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ம். ஆனா நீங்க வருத்தப்படாதீங்க. தமிழ்நாட்டுல நெறைய இடம் இருக்கு. தமிழ்நாட்டுல நெறைய பசங்களோட மனசுல நெறைய இடம் இருக்கு. அதெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாவும் கிடைக்கும். ஓகே. அதுவும் பக்கத்திலே ஒரு பையனுக்கிட்டயும் இடம் யாருங்க? இருக்கு. யாரு? எங்க ஆப்போசிட்ல. பரவால்ல. ஓகே. ம். நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. ஓகே. ம். உட்கார்ந்து எழுதிட்டுலாம் வந்தேங்க. அப்படியா? ஆமா. பரவால்ல. ஓகே. நல்லா இருந்துச்சு. உசிரே அப்படின்னு சொன்னோனே உங்களுக்கு பர்சனலா யாரெல்லாம் கனெக்ட் ஆவாங்க? யாரெல்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க? ஃபேமிலி. ஃபேமிலி. ம். யார் யாரு? அம்மா, ம். அப்பா, தம் தங்கச்சி, ம். தம்பி ம். அவ்வளவுதான். ஸோ ஃபேமிலி கூட மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஃபேமிலி கூட நிறைய இருக்கு. ஏன்னா நான் பாதி இங்க இந்தியால தான் இருக்கிறது. ம். ஸோ பாதி வந்து ஸ்ரீலங்காக்கு போயிருவேன். இங்க ஏதாச்சும் ஒர்க் இல்லாத ஓகே. டைம்ல எனக்கு வீட்ல போகணும் போல தோணிக்க போயிருவேன். அப்படி போய்க்க வந்து நிறைய காலத்துக்கு பிறகு போறது தானே. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, போயிட்டு கேஷுவலா வீட்ல இருப்பேன். எங்க தங்கச்சி ஸ்கூல் முடிஞ்சு வருவா ம், ம், அப்படின்னுட்டு. ம், ம். அப்போ அவ வந்துட்டு நான் சொல்லாம தான் போவேன். ம். எப்பவுமே சொல்ல மாட்டேன். சொல்லாம திடீர்னு போவேன். அவ ஸ்கூல்ல பார்த்துட்டு, "ஹலோ எப்ப வந்த நீ?" டேய் அவ ஒவ்வொரு டைம் அத தான் கேட்பா. ஸோ ஓகே. அது ஒரு மாரி அவங்க ரொம்ப சின்னனா இருக்கும்போது அது நல்லாருக்கும். ஓகே. ஆ இன்னும் கொஞ்சம் எமோஷனலாவே இருக்கலாம் மேபி. ஆ. இந்தியா எப்படி இருக்கு உங்களுக்கு? நம்ம ஊரு. ஐயோ! இந்தியா வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. எஸ். அந்த வகையில எனக்கு ஓகே. ஒரு என்ன மாமியார் வீடு அப்படின்னு சொல்லலாம். அப்படியா? ஆமா. கரெக்ட் தான். ஓகே. கரெக்ட்ல அது தாய் வீடு. இது ஒரு வந்தாரை வாழ வைக்கும் ஒரு நாடு. ம், 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 ம். அப்படித்தான். ஓகே. ஏன்னா இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு வந்து, ஆமால்ல இவங்க வந்து ஸ்ரீலங்கால இருந்து ம். வந்திருக்காங்கல்ல அப்படின்னு தோணும். மத்தபடி உங்கள வந்து இன்னும் வந்து நம்ம ஊர் புள்ள அப்படின்னு ஆமா. தான் நிறைய பார்த்துக்கிட்டு இடத்துல இருக்கிறாங்க. அப்படித்தான். இல்ல? ஓகே. ம். உங்களுக்கு இந்த மேஜிக் அதுலலாம் நம்பிக்கை இருக்குதா? மேஜிக்கா? ஆமா. எனக்கு அது நம்பிக்கை இருக்குன்னு எப்படி சொல்றது? ஒரு மாரி பயம். ஏன்? மேஜிக்ன்ற பேர்ல தெரியும். அது பண்ற எல்லாமே பயமா இருக்கும். அதால கொஞ்சம் பயமா இருக்கும். அப்படியா? ஆ. சரி ஓகே. பொதுவாவே சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு அப்படின்னாலே அவங்களுக்குள்ள ஒரு மியூசிக் இருக்கும், ஒரு கவிதை ஆ. இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஒரு சின்ன ஒரு மேஜிக் ம். மட்டும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அப்படியா? ஆமா. பயமா இருக்கே இப்பவே. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. என்னது? ஓகே, ஓகே. அப்படியே நீங்க இத இல்லையா? பிடிச்சுக்கோங்க. ஓகே. பயமா இருக்கு. பயமா இருக்கா? ஏன்? ஓகே. தெரியல. இப்போ வந்து நீங்க என்னோட கைய மட்டும் டச் பண்ணுங்க. இப்படியா? நீங்க கைய தொடுங்க. நீங்க இப்போ நீங்க டச் பண்ணீங்கன்னா இங்க. ஆ. இல்ல இப்ப நான் உங்களுக்கு டச் ஒரே நிமிஷம் இருங்க. ஆ. நான் அந்த மேஜிக்க கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? நான் பண்ணி காட்டுவா உங்களுக்கு? பண்ணுங்க. குடுங்க. சரி கைய தாங்க. ஆம். எப்படி சொல்றேன்? ஓகே. இத பிடிங்க நீங்க. எங்க கைய வைங்க இந்த கையில. வரலையே? வரலையே? எப்படி கண்டுபிடிச்சிட்டேனே! பாத்தீங்களா? ம். ஓகே நைஸ். கஷ்டப்பட்டு நீங்க ட்ரை பண்ணதுக்காக உங்களுக்கு ஆம், போகும்போது சாக்லேட் வாங்கி தரேன். சாக்லேட்டா? ஆ. ஓகே. தேங்க் யூ. நீங்க பேசும்போதே எனக்கு வந்து ஸ்வீட்டா இருக்கு. இப்ப வேற சுகர் வந்து கட் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா. சோ அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி ஓகே. அ அதாவது காலையில ஒரு முக்கியமான நபர பார்த்துட்டு வேற வந்திருக்கிறீங்க இன்னைக்கு. ஆ. உங்களோட Instagram போஸ்ட்லயே வந்து பார்த்தோம். பாத்தீங்களா? வெற்றிமாறன் சார பார்த்திருக்கிறீங்க. ஒருவேளை எஸ்டிஆருக்கு பேரா ராஜன் வகையறா நடிக்கிறாங்களோ? ஒருவேளை வடச்சென்னையில தனுஷ் சாருக்கு வந்து இன்னொரு ஒரு பேரா வரப்போறாங்களோ? அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. அப்படியா? அந்த மாதிரிலாம் இல்ல. நம்ம மூவி அ இந்த உசிறி படத்துக்காக போயிருந்தோம் நாங்க ப்ரமோஷனுக்கு. சரி ம். பார்த்து ஒரு விஷ் வாங்கிட்டு வரலாம் ம், ம். அப்படின்னு. ஓகே. ஸோ இப்ப அவர் ஒரு லெஜண்ட் தானே. நாங்க ஆமா. அவர்ட்ட போயிருந்தோம் நாங்க. ஓகே. ஸோ அந்த டைம்ல நாங்க வந்து ஃபோட்டோ எடுத்தது. ஓகே. இப்ப பாருங்க. கருப்பு சூர்யா சாருடைய படம் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டைரக்ஷன் பண்றாங்க. எப்படி வந்திருக்கு படம்? நடிச்சிருக்கீங்க கரெக்ட்டா? நடிச்சிருக்கேன். ஓகே. சொல்லுங்க. படம் நல்லா வந்திருக்கும். ம். ஆ ஸோ சூர்யா சாரோட நடிச்சது நல்லா இருக்கு. புதுசா இருக்கு. ம். படம் வெளியில வந்தா தான் தெரியும்.
ஸோ அப்ப வந்து இத பத்தி கேள்றா அப்ப வந்தா தான் தெரியும். ஓகே. நீங்க அப்பதான் கேட்கணும். நான் அப்பதான் கேட்பேன். ஆனா எனக்காக வந்து கருப்பு படத்துல நான் சூர்யா சார் கூட நடிச்சிருக்கேன்னு மட்டும் சொல்லிருங்க. கருப்பு படத்துல நான் சூர்யா சார் கூட நடிச்சிருக்கேன். நைஸ் நைஸ். தேங்க் ஓகே. யூ. அண்ட் இப்போ வந்து உங்க உங்க கூட ஒருத்தவங்க பேசணும், ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க யாருன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கண்டுபிடிங்க. ஓகேவா? ஜனனி, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? பிக் பாஸா? ஆ பிக் பாஸ். பிக் பாஸ் வந்து உங்ககிட்ட பேசுறாரு. அவர் சில விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டிருக்கிறாரு. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஆ. ஓகே. ஜனனி, உங்களால பிக் பாஸ்ல இருந்த 70 நாளை மறக்க முடியுமா? மறக்கவே முடியாது. பிக் பாஸ்ல இருந்த 70 நாள்ல ஏதாவது ஒரு நாளை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அந்த நாளை உங்களால வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கணும். நான் எலிமினேட் ஆகி வெளியில வந்தது, ம். அது கொஞ்சம் எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள் தான். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? கஷ்டமான்றத தாண்டி வந்து ஆம், எனக்கு அப்ப அப்ப எனக்கு புரியாதானே. அது இப்ப நான் அழுதேன்னா, அழுததுக்கு விஷயம் வேற. ஏன்னா, ம், நம்ம வெளியில வந்துட்டோம். இப்ப எப்படி வீட்டுக்கு போறது? அத நினைச்சு தான் நான் அழுதேனா. ஓகே. எனக்கு ஏன்னா, இப்ப நான் யோசிச்சுட்டே இருப்பேன் உள்ள இருக்கும்போது. ஓகே, நம்ம வெளியில வந்துட்டு எப்படி வீட்டுக்கு போறது? வீட்டுக்கு போறது? எனக்கு தெரியாது. வெளியில வந்துட்டு அவங்களே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி குடுப்பாங்கன்னு தெரியாது. ஓகே. ஓகே. ஆனா உள்ள இருக்கும்போது எப்பவுமே யோசிப்பேன். இப்ப முடிஞ்சுட்டு இவங்க எல்லாருமே வீட்ட போயிருவாங்க. ம். இங்கேயே இருக்கு வீடு. நான் எப்படி வீட்டுக்கு போறது? எங்க நிப்பேன்? எங்க ஸ்டே பண்ணுவேன்? அதெல்லாம் யோசிப்பேன். ம். அத நெனச்சு தான் வெளியில வரும்போது கண்ணெல்லாம் ஓ! கலங்கிருச்சு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? நம்ம என்ன ஆமா. பண்ண போறோம்? இங்க நம்பி வந்துட்டோமே! இப்ப எப்படி எங்க போவேன்? அப்படின்ற ஒரு யோசனை. ஓகே. பிக் பாஸ் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட். பிக் பாஸ்ல இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரே ஒரு பாடம் என்ன? சொல்லுங்க ஜனனி, நீங்க தான் தைரியமான ஆளாச்சே. ஆமா, தைரியமா இருக்கணும். கத்துக்கிட்டேன். அவங்களே ஹிண்ட் குடுத்துட்டாங்களா? கத்துட்டாங்க. தைரியமா இருக்கணும். ஓகே. எந்தெந்த சிச்சுவேஷன்ல இந்த தைரியமா இருந்தீங்க எல்லா பிக் பாஸ்குள்ள? சிச்சுவேஷன்லயும் ம். தைரியமா இருக்கணும்னு கத்துக்கணும்னா, உள்ள இருக்கும்போதும் இருந்திருக்கலாமே தைரியமான்னு தோணுச்சு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் தைரியமா இன்னும் இருந்திருக்கலாமே! தைரியமா இருந்திருக்கலாமே. தூக்கி நிறைய பேர ஸ்மாக்லாம் போட்டுருக்கலாம். அந்த அந்த மாதிரி மாரி. எல்லாம் இல்ல. நம்மளுக்கு நாங்களே தைரியமா இருந்திருக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பிக் பாஸ் 6க்கு அப்புறமா நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன். நான் மட்டும் இல்ல, இந்த மக்களும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணாங்க. லியோ படத்துல விஜய் சார் கூட சூப்பரா நடிச்சிருந்தீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நான் உங்களை மிஸ் பண்ணேன்னு சொல்றத நீங்க நம்புறீங்களா? நீங்க எப்படி மிஸ் பண்ணியிருப்பீங்க? எனக்கு பிறகு நிறைய ஆளுங்க உள்ள வந்திருப்பாங்க. நீங்க அங்க ஜாலியா இருந்துட்டு இப்ப பொய் சொல்றீங்க. அடுத்தடுத்து நிறைய பேர் சண்டை போட்டு விட்டுட்டு எங்கிட்ட இங்க நீங்க பொய் சொல்றீங்க. நான் நம்ப மாட்டேன். என்ன பிக் பாஸ்க்குலாம் பொய்லாம் சொல்றீங்க? ம். ஓகே. ஆனா இனி உங்களை நானும் மிஸ் பண்ண மாட்டேன். இந்த தமிழக மக்களும் மிஸ் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா ஜனனி? ம். என்ன காரணமா இருக்கும்னு கேட்குறாப்ல. தெரியலையே. தெரியலையா? அவரே பதில் சொல்லுவார். ஓகே. ஏன்னா நீங்க தான் இப்போ டைரக்டர் நவீன் அவர்களோட இயக்கத்துல உசுரை படத்துல ரொம்ப அழகா நடிச்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, அடுத்தடுத்து நிறைய படங்கள் நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் முக்கியமா எங்க உசுரை நீங்க ஏற்கனவே கேட்ச் பண்ணிருக்கீங்க. இன்னும் இந்த உசுரை படத்தின் மூலமா இன்னும் கச்சிதமா கேட்ச் பண்ண போறீங்க. அதற்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே. நன்றி பிக் பாஸ். ஸோ பிக் பாஸ் வந்து ரொம்ப ஆவலா அவங்ககிட்ட வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ நீங்க இப்ப கரண்டா பிக் பாஸ் அந்த விஷயத்த நீங்க மறக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல இன்னொரு சீசன் போயிடலாம்டா அப்படின்னு தோணுதா? மறக்கணும்னுலாம் ஆசைப்படையல. ஆம், ஏன்னா அது தானே என்ன நிறைய பேருக்கு தெரியப்படுத்துச்சு. ஓகே. அந்த ஒரு ஷோல தான் நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சது. அதால வந்து எப்பவுமே அது இருக்கும் எனக்கு ஓகே. ஞாபகமா. மறக்க எப்பயுமே முடியாது. ஓகே. ஸோ தேங்க் யூ ஸோ மச். ஓகே. அதாவது எங்களோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது 8ஆம் மாசம் ஆகஸ்ட் 1. ம். நீங்க எல்லாருமே கண்டிப்பா போய் பாருங்க. ஓகே. நீங்க எல்லாரும் ஃபேமிலியா போகணும். ஓகே. அதுக்காக எங்கிட்ட கேட்குறீல்ல.
எப்படி ஃபேமிலியாவா யார் கூட போறது அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஆமா உசுரேன்னு படம் வச்சுட்டு நாங்க வந்து ஒரு லவ்வர் இருந்தா நல்லா இருக்கும். அந்த யார் கூட மாதிரிலாம் கேட்கக்கூடாது. யார் என்னாலும் கூட்டிட்டு போயிருங்க, ஃபேமிலியை கூட்டிட்டு போங்க, அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலா வந்து உசுரை படம் வந்து பேன் இந்தியன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இன்னொரு லாங்குவேஜ் எல்லாம் ரிலீஸ் பண்றீங்க? இது வந்து தமிழ் அண்ட் தெலுங்குல ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம வந்து இது வந்து உலகமெங்க ரிலீஸ் ஆகுது. ஓகே, எல்லாருமே எதிர்பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாங்கள் வந்து உசிரே படத்தை வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 உசிரை பார்க்க போகிறோம். ஒன்று ஜனனி, இன்னொன்று மந்த்ராமா, இன்னொன்று டிஜே அருணாச்சலம் அவர்களை. தேங்க்யூ 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 ஸோ மச். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.